டாக்டர் ஷர்மிளா வந்து ரீசெண்டா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல ஆங்கர் செம்மையா வெளுத்து வாங்கிட்டாரு. அவர் டிவிக்கே சப்போர்ட்டர்லாம் கிடையாது. தரமா ஆனா கேள்வி கேட்டார். நியாயமான கேள்விகள். ஏன் டிவிகேல இருக்கிற தொண்டர்கள, ரசிகர்கள வந்து தற்குறி தற்குறின்னு சொல்றீங்க அப்படின்னு டாக்டர் ஷர்மிளா அவங்கள பார்த்து கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா அவங்க தற்குறிகள் தான். அவங்க செய்ற வேலைகள் அப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னும் மெச்சூரிட்டி வரல. எவ்வளவு சொன்னாலும் புரியல அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நெறியாளர் தெளிவா சொல்றாரு, இந்த தற்குறிகள் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்கள், பொதுமக்கள். அவங்க ஓட்டர்ஸ் எப்படி ஆவாங்க? அவங்க எப்படி பொதுமக்கள் ஆவாங்க? அப்படின்னு லூசுத்தனமா திருப்பி அதுக்கு பதில் சொல்றாங்க. அவங்க பொதுமக்கள் இல்லாம வேற யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற தொண்டர்களா இருந்தாலும், அவங்களும் பொதுமக்கள்ல ஒருத்தர் தானே. அதிமுகல இருக்கிற தொண்டர்களா இருந்தாலும், அவங்களும் பொதுமக்கள் தானே. ஏன் ஒரு கட்சிய சார்ந்திருந்தா அவங்க வந்து பொதுமக்களுக்குள்ள வரமாட்டாங்களா என்ன? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தமிழக அரசு குடுக்குற எந்த சலுகைகளும் கிடைக்காதா என்ன? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒருத்தர் ஒரு கட்சி மேல ஈடுபாட்டோட இருக்கிறதுனால, அவங்க வந்து அங்க போய் சேர்றாங்க, தொண்டரா மாறுறாங்க. இல்லன்னா தூரமா வெளிய இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு அவங்க எப்படி பொதுமக்கள் ஆகாம போவாங்க? ஓட்டர்ஸ் கிடையாதாமா? பொதுமக்கள் கிடையாதாமா? ஓட்டரா இருந்தாலும் அவங்க டிவிகேல இருக்காங்களா, அதனால தற்குறிகளாம். என்னங்க லாஜிக் உங்க லாஜிக் எனக்கு புரியல. இதே அவங்க டிஎம்கேல இருந்திருந்தா அறிவாளிங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? அதாவது தொண்டர்கள் யாரு டிவிகேல இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கணுமா? அதாவது சுய பரிசோதனை பண்ணிக்கணும். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. தங்களை தாங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி. அதாவது நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கீங்களா? இல்லையா? இதாவது கிட்டத்தட்ட மென்டலி ஸ்டேபிளா இல்லையான்ற மாரி மீனிங் வந்துருது. சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னா, டிவிகேல இருக்கிறதால சுய பரிசோதனை செஞ்சுக்கணுமா? அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். டிஎம்கேல இருந்தா அப்ப சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். வரேன். அந்த விஷயத்துக்கும் வரேன். டிஎம்கேல எத்தன பேரு சுய பரிசோதனை செஞ்சு ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்கன்றத லிஸ்ட்டுக்கும் நம்ம அடுத்தடுத்து வரலாம். இவங்க சொல்றது தலைவர் வந்து இவங்களெல்லாம் வழி நடத்தி இருக்கணும். தலைவர் சரியில்ல. அதனால இவங்க யாரையுமே சரியா வழி நடத்தல. யாருக்குமே சொல்றது இல்ல அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எத்தன தடவ ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இத செய்யாதீங்க, இந்த மாரி பண்ணாதீங்க, இத்தன பேர் வராதீங்க, இத மெயின்டெயின் பண்ணுங்க, இந்த மாரி டெக்கோரம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எத்தன தடவ சொன்னாரு. நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய விஷயத்திலேயே எடுத்துப்போமே. ஏர் ஷோல 5 பேர் இறந்தப்போ யார நீங்க குத்தம் சொல்லியிருப்பீங்க? தமிழக முதலமைச்சர குற்றம் சொல்லியிருப்பீங்களா? இறந்து போன அந்த 5 பேர குற்றம் சொல்லியிருப்பீங்களா? யாருக்குமே நீங்க சொல்லல. அது வேற விஷயம். அத அப்படியே மூடி மறைச்சு சமாதி கட்டியாச்சு. ஆனா, இந்த கரூர் விஷயம் எப்போ நடந்ததோ, உங்களுக்கு நல்ல வாய்க்கு அவல் கிடைச்ச மாரி உட்கார்ந்து தினம் இந்த கரூர் விஷயத்தையே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ஷர்மிளாமாவும் அதுதான் பேசிட்டு இருக்காங்கங்க. பிண அரசியல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் இந்த திமுகல இருக்கவங்க பண்றத பார்க்கும்போது தான் தெளிவா தெரியுது. இதுதான் பிண அரசியல். அங்க 41 பேரோட உயிர் போச்சு. அந்த உயிர் ஏன் போச்சு? எப்படி போச்சு? அதுக்கான ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல இருக்கு கேஸு. அப்படி இருந்தும் இன்னமும் இந்த பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் வந்து கோர்ட்டோ இல்ல மத்தவங்களோ கேட்க மாட்டாங்களா கேள்வி?